ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கர்நாடகா ஸ்பெஷல் வெஜிடபிள் பிரியாணி. வாங்க அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு குக்கரை வச்சுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் கடல் பாசி, ஜாதிக்காய் மொட்டு, அப்புறமா அந்த பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அது ஃப்ளேவர் வெளியில் வரணும். வரும்போது தான் நம்மளுக்கு பிரியாணியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுங்கள். ஜாஸ்தி ஆட் பண்ணால் லைட்டாக ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். ஆனியன் நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். பூண்டு, இஞ்சி, புதினா, கொத்தமல்லி தழை, அப்புறமா ஒரு பாதி வெங்காயம். நான் சின்னதாக இருக்கனால ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா, மிளகு இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அரைக்கிறதுல. இதில் நான் காரத்துக்கு மிளகாப்பொடி சேர்க்கலை. அப்புறமா பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இந்த காய் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இதோட காலிஃப்ளவரு, அப்புறம் நூட்கோல் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் சேர்த்து போட்டுடுறோம். அப்புறமா இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுது இதை தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும். அதையும் காய்கறியோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசியை நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரிசியை கழுவி எடுத்து வச்சதில் அந்த அரிசியை தண்ணியை இழுத்துட்டு அந்த அரிசியை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி வரும். அந்த தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறமா 1 டம்ளருக்கு 2.25 டம்ளர் மாதிரி அளவில் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறமா அடியிலேருந்து மேலே வரைக்கும் கிண்டி விட்டால் தான் மசாலா த்ரூ அவுட்டாக ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி வரும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரப்போ நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். 2 விசில் ஹையில் வச்சுட்டு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சிங்கன்னா நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கர்நாடகா ஸ்டைலில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது கூட பொட்டேட்டோ ஃப்ரை, தயிர் பச்சடி இதெல்லாமே ரொம்ப நல்ல காம்பினேஷன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.